வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் KT. அருள்மொழி விரைவில் இணைவார்கள். தீர்ப்பு சாதகமாக வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அப்படின்னு தன்னை சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் மத்திய அமைச்சர் வனத்துறை இணையமைச்சர் அனில் மாதவ் தவே உறுதியளித்தார் அப்படின்னு செய்தி சொல்லுது. தீர்ப்பு சாதகமாக வந்தால் அதற்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அரசு தன் தரப்பிலிருந்து ஒரு அவசர சட்டம் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மற்ற பல அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று அவசர சட்டம் எதுவும் ஏற்றாதுங்கிறதை அரசு தெளிவுபடுத்திடுச்சு. அப்படித்தானே? இல்லை, இப்போ ஆக்சுவலி அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் எக்ஸ்பெக்டட் எனி டைம் அது வர வாய்ப்பு இருக்கு. ஆர்குமெண்ட்டில் கூட கடந்த முறை இதுவரை சொல்லாத அத்தனை பாயிண்ட்ஸும் நம்முடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் பற்றியுமே அதில் கோட் பண்ணி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இப்போ தீர்ப்பு வந்து எனி டைம் எக்ஸ்பெக்டட். நான் வந்து நீங்கள் எப்படி ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், அதே மத்திய அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் இது தெரியுது. கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை மத்திய அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சரும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் இந்த விஷயத்தில். தீர்ப்பும் கூட நமக்கு சாதகமாக வருங்கிற நம்பிக்கை இருக்கு. கடந்த முறை வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும்பொழுது இட் வாஸ் சேலஞ்ச்டு. அதுதான் பிரச்சனையாயிடுச்சு. அது வந்து திருப்பி எந்த அமைப்பு அதை வந்து போய் திருப்பி நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணாங்களோ அந்த அமைப்பினுடைய தலைவர் இப்போ இல்லை. அவர் இஸ் டெண்டர்ட் இட்ஸ் ரெசிக்னேஷன். அனிமல் வெல்ஃபேர் போர்டோட நீங்கள் எப்பயுமே கன்சல்ட் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு ஜல்லிக்கட்டு தீர்ப்பில் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாது, மாற்றமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கடந்த காலங்களில் இந்த பீட்டா இந்த மாதிரி அமைப்புகளோட சம்மந்தப்பட்ட ஆள் தான் தலைவராக இருந்தார். ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அனிமல் வெல்ஃபேர் போர்டோட தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது அரசினுடைய ஒரு துறை, சந்தேகமே அரசினுடைய ஒரு துறை. அதுல வந்து நபர்கள் மாறினால் பார்வைகளும் கொள்கைகளும் மாறும் அப்படின்னு ஒரு பொருள் வருது இல்ல? நபர்கள் மாறின அந்த நபர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தார்கள்ங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இது பெரிய நெக்ஸஸ் இருக்கு. பீட்டாக்கு இது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கிறாங்க. இதுல இருக்கிறவங்க பீட்டால இருக்கிறாங்க, NGO ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க. அவர்கள் ஃப்ரம் த பிகினிங் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் தெரியாமையே பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால நாம் இன்ஃபேக்ட் ஒரு கவர்மெண்ட்டோட ஏஜென்சின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டோடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்த்து போக முடியாது. அது கவர்மெண்ட் எகென்ஸ்டாக கேஸ் போடுறதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் அவங்க செஞ்சாங்க. அது வந்து அப்போவே வந்து சென்சார் பண்ணாங்க, நீங்கள் பண்ண தவறு அப்படிங்கிற மாதிரி. அரசாங்கத்தினுடைய கொள்கை ரீதியாக நம்ம விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு போய் சேலஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இது கடைசியில் இப்போ அவங்க ரிசைனும் பண்ணிட்டாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதனால் வி ஹோப் இந்த விஷயங்கள் வந்து அதன் அடிப்படையில் தான் இப்போ முதலமைச்சரும் பேசுகிறாங்க, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் என்னுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இந்த 1 or 2 டேஸில் இதற்கான தீர்வு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த உறுதியாக நடக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது வந்து இதுல இருக்கக்கூடிய சாதகமான சூழலை கருத்தில் கொண்டு அவர் சொல்றாருன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஐ ஹோப் ஸோ. நீங்க தீர்ப்பு வந்தாலும் வராட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அது எப்படியும் உறுதியாக நடக்கும், அதை தமிழ்நாடு அரசு அதை உறுதி செய்யும் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்குள்ள இருக்கா? அதாவதுங்க சில விஷயங்கள் ஏன்னா தீர்ப்பு இப்போ முதலமைச்சருக்கே சில தகவல்கள் இருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். நானும் கூட முதலமைச்சருடைய எதிர்பார்ப்புப்படி நடக்கும் தான் நினைக்கிறேன். அதே போல் மத்திய அரசாங்கம் இப்போ இன்ஃபேக்ட் இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவில் அவங்க டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்தது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து விளக்கும் பொழுது அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை கடந்த முறை போல இந்த முறை அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான சில விஷயங்கள் நீதிமன்றம் எதையெல்லாம் தலையிட முடியுமோ அதுதான் தலையிட முடியும். என்ன பேசுகிறாங்க பாருங்கள் நீதிபதி, நீங்கள் வீடியோ கேம்ஸ் தான் விளையாடுங்களேன்,
அப்படின்னு பேசுகிறாங்க. சிங்கத்தோட போட்டு போடுவாங்களா இது? இந்த மாதிரி கம்பேரிட்டிவ், அதாவது நம்முடைய இந்த விஷயம் விளையாட்டை பற்றி தெரியலையோ அப்படி தான் தோணுது. நீதிபதிகளுக்கு அப்படி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. வீடியோ கேமில் விளையாடுங்க ஜல்லிக்கட்டுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ இந்த நிலைப்பாடை மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். வணக்கம். வணக்கம்மா. தீர்ப்பு சாதகமாக வந்தால் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அப்படின்னு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்துல மத்திய அமைச்சர் உறுதியளிக்கிறாரு. தீர்ப்பு சாதகமாக வரும் என்பதற்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சாதகமாக வந்தால் அதுக்கு அடுத்தாப்புல செய்ய வேண்டிய வேலைகளை உடனடியாக மத்திய அரசு செய்யும், அதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? இதுல 2 விதமாக. ஒன்று, திரு ராகவன் அவர்கள் சொல்ற மாதிரி உச்சநீதிமன்றம் இதில் காட்டக்கூடிய ஒரு அதீதமான நிலைப்பாடு. இது என்னன்னா மக்களுடைய உணர்வு இதையெல்லாம் தாண்டி அவங்க இந்த பீட்டா போன்ற இந்த விலங்கு நல ஆர்வலர்களுடைய கோரிக்கைகளை எடுத்துட்டு அது மட்டுமே, அதாவது இதை மீறி நீங்க என்ன செய்தாலும் நாங்க அதை நல்லிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தீவிர நிலைப்பாடு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. அந்த எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம். ஆனால் அவங்களும் நாட்டு நடப்புகளை எல்லாம் பார்ப்பாங்க. மாநிலத்தில் இவ்வளவு ஆதரவும் இளைஞர்கள் போராட்டமும் நடக்கிறத பார்க்கும்போது இதை அனுமதிக்கலான்னு அவங்க நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தீர்ப்பை பொறுத்து நாங்கள் இதை ஏற்பாடு செய்வோம்னு மத்திய அரசு சொல்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனையில் அவங்க கொஞ்சம் சரியாக நடந்துக்கல. கொஞ்சன்றதுன்னா மக்களுக்கு ஏமாற்றம் வந்தது காரணம் என்னென்னா, தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாமல் தொடர்ச்சியாக ஓராண்டாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்ற பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்களும் ஜல்லிக்கட்டு நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கும்போது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் கரசேவை தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதி இடிஞ்சது இல்லையா தானாக, அந்த மாதிரி கூட மாடுகள் தானாக அவிழ்ந்து வந்துருமோ, அப்படியெல்லாம் கூட இவங்க நடத்துவாங்களோ அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி அவர்களுடைய பேச்சு கொடுத்த அந்த தைரியம், நம்பிக்கை மக்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்க செய்வோம்னு சொல்லலை, எப்படி இருந்தாலும் நடக்கும்ட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எதிர்பார்ப்பு உருவாக்கிய ஏமாற்றமும் கோபமும் தான் இப்போ அதிகமாக இருக்கு. அதாவது எதிர்பார்ப்பு ஒரு 2 விஷயம் பார்க்கணும். இப்போ 2011 அந்த பட்டியலில் ஜெயராம் ரமேஷ் சேர்த்தாங்க. ஜெயராம் ரமேஷ் தான் சேர்த்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சேர்த்ததுன்னு அன்றைக்கி ஜெயந்தி நடராஜன் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரச்சனை அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த பட்டியலிருந்து நீக்கணும் அல்லது இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான முயற்சி மொத்தத்தையும் பண்ணிடுறோம். சும்மாவானா வெறும் நீக்கிட்டு போயிட்டாங்க, ஒரே ஸ்ட்ரோக் நீக்கிட்டாங்க. அதை எடுத்து கொண்டு வர்றதுக்கு இருக்கிற 1000 சிக்கல்கள். அது நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்குது. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் இது நீதிமன்றம் இது தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு செய்கிறாங்களா, தன்னுடைய இதெல்லாம் அப்படி அஃப்கோர்ஸ் நீதிமன்றத்தில் எவனா கேஸ் போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை, சேலஞ்ச் பண்ண. ஆனால் சேலஞ்ச் பண்ணும்போது இதனுடைய கல்ச்சரல் சைடையும் பார்க்கணும், இதனுடைய பாரம்பரியத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம கேஷுவலாக அதை அப்ரோச் பண்ணதுனால இப்போ இதுதான் இது நம்ம போன மோட்டியே அது வரணுங்கிறதுனால தான் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தோம். இல்லை, நீதிமன்றம் ஒரு விஷயத்தை கேஷுவலாக அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு விரோதமாக, அந்த சட்டத்துக்கு விரோதமாக நீதிமன்றம் ஏதாவது அப்சர்வேஷன்ஸை பற்றி பேசுகிறேன் நான். ஐம் நாட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்ல. அப்சர்வேஷன், நீங்கள் வீடியோ கேமில் விளையாடுங்க, சிங்கத்தோட போடுவீங்க பேசுறதெல்லாம் அது அவங்க என்ன சீரியஸாக இருக்காங்கன்னு தெரியுது. இன்னொன்று, விலங்குகள் நலன் வாரியம் அதுதான் போய் இப்போ சேலஞ்ச் பண்ணதுனால தான் பிரச்சனை. இப்போ அதனால தான் அவங்க முதலே ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, விலங்கு நல வாரியத்தோட பர்மிஷனோட, அவங்களோட அக்செப்டன்ஸோட, அவங்கள கன்சல்ட் பண்ணணும், அட்வைஸ் வாங்கணும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த 15 நாளில் ஏற்பட்டிருக்கு. விலங்கு நல வாரிய தலைவர் ஏற்கனவே இதை யார் முன்னெடுத்து சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்க அந்த டீம் இப்போ அங்கே இல்லை. இப்போ அந்த மாற்றப்பட்டிருக்கிறது, ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களே ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வேற ஒரு செக்ரட்டரி ஒரு இன்சார்ஜ் இதுக்கு இப்போ சேர்மன் போட்டிருக்கு. அவர்கள் இதை யதார்த்தத்தையும் உணர்ந்தவர்கள், இந்த கலாச்சார பாரம்பரியம் உணர்ந்து இதற்கான இப்போ இதை கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை இன்னைக்கு 1 or 2 days நடக்கும்னு சொன்னால் அதை எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை, ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு சட்ட நுணுக்கங்களுக்கெல்லாம் உட்பட்டு மத்திய உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்லி அப்படியெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்யறது இல்லை. எப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் திடீர்னு சமஸ்கிருதத்தை பாடமாக வச்சாங்க.
அப்போ எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்லாம் வந்து நாங்க வெவ்வேறு மொழி படிச்சுட்டு இருக்கோம், எப்படி திடீர்னு படிக்க முடியும் அப்படிங்கும்போது இல்லை இதான் சட்டம்னு சொல்லிட்டாங்க திடுதுப்புன்னு ஆண்டுக்கு நடுவுல. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஆண்டு முடிவு வரைக்குமாவது அதை மாத்துங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை முடியாது அப்படின்னு ஒரு பள்ளி ஆண்டு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பாதியிலேயே அதை நிறுத்திட்டு அவங்க வந்து சமஸ்கிருதம் தான் படிக்கணும் அப்படிங்கிற உத்தரவில் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோங்கிற அளவுக்கான ஒரு உறுதிப்பாட்டை அவங்கக்கிட்டேயே தெரிவித்தாங்க. ஒய் டோன்ட் யூ கன்சிடர் டில் தி அகடமிக் எண்டுன்னு கேட்டதை கூட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியாக மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்தால், இப்போது பணம் செல்லாதுன்னு அறிவித்ததெல்லாம் எந்த ரூல் படி ஏன் அறிவித்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை, ஒரு நாளில் அறிவித்தாங்க. அதை பற்றி கூட சட்ட சிக்கல்கள்லாம் இன்னைக்கு எழும்பி இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி இதை அவங்க செஞ்ச எல்லார்கிட்டையும் மத்திய அரசினுடைய அலுவலகங்களில் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு தமிழ் பண்பாடு இதை பற்றி ஒரு பயங்கரமான வெறுப்புணர்வும் அச்சமும் உண்டு. இவங்க வந்து ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், இந்த ஆட்கள் வந்து டெல்லியினுடைய பிரதம மந்திரிகள் அலுவலகத்தில் எப்பயுமே இருப்பாங்க. இப்போ கீழடி பிரச்சனை, பொங்கல் விடுமுறை இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் பிஜேபி ஆட்சி வரும்போது இது கொஞ்சம் பிரச்சனை பெருசா இருக்குன்றது. சகோதரி வழக்கறிஞர், அவங்களுக்கு சட்டம் நல்லாவே தெரியும். எல்லா வழக்கிலுமே இப்போ நீங்கள் டிமானிட்டைசேஷன்னா அதில் சட்ட ரிசர்வ் பேங்க்கில் செக்ஷன் 26 ஐ ரிமெம்பர் அதில் கொடுக்குற அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க. எல்லா சட்டமும் ஒன்று கிடையாது. சிலது வந்து அரசாங்கம் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக நிறைவேற்ற முடியும். சிலது வந்து சட்டம் என்ன இருக்கோ அதனால தான் பண்ண முடியும். நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பில்லில். மாநில எல்லா இன்ஃபேக்ட் காங்கிரஸ் மாத்திரம் இல்லை, கம்யூனிஸ்ட் மாத்திரம் இல்லை, எல்லா கட்சியும் ஆதரிச்சாங்க. நீதிமன்றம் அதில் சட்டசபையில் 50% சட்டமன்றம் அதுக்கு ஒப்புதலும் கொடுத்தது. என்ன ஆச்சு கடைசியில்? அதனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து பாபரி மஸ்ஜித்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த சட்ட சிக்கலை இன்னைக்கு உருவாக்கினதே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி. நீங்கள் அதை ரெஃபர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே. அந்த அரசாங்கம் செஞ்சதுனால தானே இப்போ நீங்கள் அரசியல், நான் இப்போ அதை அரசியல் பேசலை, ஆனால் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க. இப்போ பிஜேபி வந்தால் தான் எப்படின்னா நீங்கள் சொன்ன இதுவும் சரி, 2014 இவங்க பண்ண தப்பு, அது இந்த பட்டியலில் எடுத்துன்னு வந்த தப்பு. இன்னொன்று, நீங்கள் பொங்கல் விடுமுறைன்னு சொன்னாலும் பொங்கல் விடுமுறை அப்படி தானே, பொங்கல் விடுமுறை எப்பவுமே இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் அரசியல் பண்ணதுனால இது பிஜேபி பண்ணுதுன்னு சொன்னால் மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, அப்போ இல்லையே அப்படின்னு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஒரு பதிலும் உங்களால் சொல்ல முடியாது. அந்த காலத்துலையும் இப்படி தான் இருந்தது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை பண்ணலை. இந்த 3 பேர் தான் லீவ், இந்த அடுத்த 3 லீவ் எது வேணுங்கிறது இந்த மத்திய அரசாங்கத்தோடைய எம்ப்ளாயிஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி தான் முடிவு பண்ண. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அரசியல் பேசுறீங்க, இதுதான் பிரச்சனை. இப்ப இங்க வந்து ஒருத்தர் காளைகளை அந்த பட்டியலை சேர்த்தவங்க, அவங்களோட கூட உறவாடிட்டு இருக்கிறீங்க. அவங்க தைரியமா அதே அலங்காநல்லூர்லயே போய் போராட்டம் பண்றாங்க. யாரு? இவங்க 2 பேர் தான் அதை பண்ணதே, சேர்த்ததே. அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு. நீங்க வந்து மக்களுக்கு, தமிழர்களுக்கு எதிராக பிஜேபி கவர்மெண்ட் வந்தா செய்யுது, தமிழர்களுக்கு எதிராக செஞ்சு அந்த தமிழன் எந்த தமிழுக்கு எதிராக செஞ்சாலும் அதே ஊர்லயே பண்ற அந்த என்ன அடாஷியஸ் இது இருக்கணும், அடாசிட்டி இருக்கணும், அவங்க போய் அங்க நிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை கவுண்டர் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அதை அந்த பட்டியலை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு, நாங்க 2 பேரும் உங்களை கேட்க விடாம பண்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு சின்ன பதில் மட்டும் சொல்லிடுறேன். நான் தொடர்ச்சியாவே சொன்னேன், எப்படின்னா இந்த ஆட்சிகள் காட்சிகளை எல்லாம் தாண்டி அதான் சொன்னேன், டெல்லியில இருக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகங்கள்ல இதையெல்லாம் முன்னெடுக்கக்கூடியவர்கள் இதுக்கு எதிரானவர்கள்ங்கிறது தான் உண்மை. அவங்க தான் வந்து இந்த ஆட்சிகளை வழிநடத்துவாங்கன்றது. ஆனா ஏன் வந்து இப்ப அவங்கள கண்டிப்பா அது சரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா டெல்லியில சொல்றீங்க, தமிழ்நாட்டுல திமுக சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து இப்ப ஆமா திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்த போது இந்த காளைகள் வந்து காட்சி பட்டியல சேர்க்கப்பட்டது, அது வந்து தவறு அப்படின்னு கண்டிப்பா நானும் சொல்றேன். ஆனா இதை மாற்றுவோம் அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்தவங்க நீங்க. 2வது, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் நீங்க நினைச்சா என்ன வேணா செய்வீங்க அப்படிங்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்க? உச்சநீதிமன்றம் வந்து சொன்னால் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படிங்கிறதை தாண்டி இதையெல்லாம் பார்க்காம நாடாளுமன்றம் நடக்காட்டியும் ஆர்டினன்ஸ் போட்டு ஆட்சி நடத்தக்கூடியவங்க நீங்கள்.
எல்லா திட்டங்களையும் வந்து பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிக்கக்கூடியவங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க நினைச்சாங்கன்னாங்க என்ன வேணா செய்ய முடியும். நாளைக்கு கோர்ட் லீவ் ஆகுதுன்னா இன்னைக்கு ஒரு ஆக்ட போட்டு நடத்தி விட்டுறலாங்க. நீங்க சில பிரச்சனை ஒரே செய்யக்கூடியவங்க விஷயம் தான். மீண்டும் இவங்க வழக்கறிஞர் தான் சொல்லிட்டு சொல்றேன், இந்த நாட்டுல நூற்றுக்கணக்கான ஆர்டினன்ஸ் போட்டிருக்குது. ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பறம் தான் ஆர்டினன்ஸ் போட்ட மாதிரி ஆனா பேசுறாங்க. பார்லிமெண்ட்டை மூடிட்டு ஆர்டினன்ஸ் போடுறது இவங்க மேடம், உடனே உடனே பார்லிமெண்ட் இருக்கும்போது ஆர்டினன்ஸ் வரவே முடியாதுமா, சட்டம் அப்படி கிடையாது. பார்லிமெண்ட் இருக்கும்போது ஆர்டினன்ஸே போட முடியாது. பார்லிமெண்ட் இருக்கும்போது பிரதமரே வர மாட்டாரு. இங்க பாருங்க, பார்லிமெண்ட் இருக்கும்போது நீங்க பிரதமரே வர இப்ப மாட்டாரு. நம்ம அரசியல் பேசலாம்னா அரசியல் பேசலாம். ஆமா. நீங்க பிரதமர் இது வரல, எல்லாமே அரசியல் நீங்க கூட தானே. திமுக கூட இருக்கிறதுனால திமுக சொல்லுவதற்கு அச்சப்படுகிறீர்கள் நான் சொல்றேன். இல்ல, பண்ண தவறு திமுக, இல்ல. அத சொல்லுவதற்கு உங்களுக்கு உங்களுக்கு- தைரியம் இல்லன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன கைட்டி தப்பு? விட்டுருவாங்க. இது என்ன பின்ன தப்பு? பின்ன அதாவது- why you are not quoting DMK? அதுதான் it was part and parcel of இல்ல, government. ராகவன், நான் என்ன சொல்றேன்னா, திமுக தவறு, இல்லங்க, காங்கிரஸ் தவறு. தவறு சிம்பிளா அது தவறு. இதே பிஜேபி செஞ்சிருந்தா இல்ல, உங்க விட்டுருவீங்களா? argument பிஜேபி இதை எடுத்துக்கொண்டு வரணும்னு பாக்குறோம். அத வந்து நீங்க பாபரி மஸ்ஜித், சமஸ்கிருதம் ஏதோ இல்ல, இல்லாம அதெல்லாம் நீங்க நினைச்சதை ஆதாரம் இல்லாத சாதிக்கிறீங்க. குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ, இல்ல, இல்ல, நீங்க நான் வந்து திமுக காரணம் சொன்னா டெல்லின்னு பேசிட்டு, தமிழ்நாட்டுல தமிழுக்காக சொல்லி கொண்டு ஆட்சிக்கு வந்த திமுக, நீங்க இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற திமுக இதை செய்து இருக்கிறது. அப்ப நீங்களும் நான் எப்படி திமுக காங்கிரஸ் சொல்லணும், திமுக தீக காங்கிரஸ் சொல்லணும். ஏன்னா நீங்களும் ஆதரிச்சீங்க அப்ப தாராளமா மத்திய சொல்லுங்க. அரசாங்கம். இன்னும் இப்ப இப்ப திமுக தீக கூட இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு காரணம் தீக திமுக சொல்லுங்க. தமிழ்நாட்டுல. அதாவது காங்கிரஸ்காக ராகவன், டெல்லியில இருக்கிற மன்மோகன் சிங்க்கு தெரியாம போட்டாங்க சப்ஜெக்ட். சரி. நீங்க ஒரே சொல்ல ஒரு வேண்டாமா? நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா, போராடினீங்களா? முதல்ல உங்க தீக. உங்க ஆர்குமெண்டே வந்து தப்பு. எப்படின்னா, அவரும் வழக்கறிஞர் தான், அதையும் சொல்லிடுறேன். அவர் ஜூனியர்னாலும் இருந்தாலும் அட்வொகேட் தான். அதனால 22 வருஷம் ஆச்சுங்க ஜூனியர். But ஆனா எனக்கு அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. அதனால எனக்கு ஜூனியர்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா, இவங்களை பொறுத்த நான் திமுக வந்து எங்களுக்கு வேண்டியவங்க, அதனால நாங்க பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க வேணா காப்பாத்துறோம்னு சொல்லுங்க, அது சரியா இருக்கும்னு சொல்லலாம். நாங்க சார்பு நிலை எடுப்போம் அப்படின்னா அது வந்து அரசியல் நிலைப்பாடு தான். நான் எதுக்காக இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்றேன்னா, இப்போ நீங்க திமுகவோடவும் நிக்கிறது இல்ல, தாய்க்கழகமாக இருந்து இரண்டு கழகங்களையும் ஆமா வழி நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ஆனா திமுகவோடு இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாம தான் அந்த அறிக்கையை வந்து எங்க தலைவர் கொடுத்திருக்காரு. நான் ஏன் இந்த உதாரணங்களை சொல்றேன்னா, இப்போ பாபர் மசூதியோ இல்ல சமஸ்கிருத சட்டம் பள்ளியில வந்ததோ எதுக்காக குறிப்பிடுறேன்னா, உங்க மனதுக்கும் உங்க கொள்கைக்கும் உறுதியாக நீங்க செயல்படணும், உங்களுக்கு பிடித்தமானதுன்னு வரும்பொழுது நீங்க இந்த வழிமுறைகள் நீதிமன்றங்கள் பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அந்த மாதிரியாக இதுல நீங்க செய்வீங்கங்கிற எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அதை தான் நான் சொல்றேன். அப்போ வந்து இதுல காங்கிரஸ் செய்தது ஏன்னா, இப்ப மேனகா காந்தி வந்து இப்ப பிஜேபியில இருக்கலாம், ஆனா மேனகா காந்தி போன்றவர்களுடைய அந்த தொடர்ச்சியான எனக்கு வந்து அவங்க மேல நான் வெறுப்புல இதை சொல்லல. விலங்குகள் பாதுகாப்புங்கிறது இந்த நாட்டுல கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இதை தவிர மற்ற எல்லாமே வந்து விலங்கு பாதுகாப்பு தான் நடக்கிற மாதிரியும் இப்படி ஏற்படுத்தினது தவறுங்கிறது தான் எங்க கருத்து. அதுல வந்து ஜல்லிக்கட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் வேற என்ன உங்களுக்கு அல்டீரியர் மோட்டிவ் இருக்க முடியும்? விலங்குகள் மேல இருக்கக்கூடிய அக்கறை தவிர வேறு என்ன சதிகளுக்கு அவங்க உடந்தையாக இருக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க? இப்ப வந்து என்னன்னா, இப்ப என்னன்னா மேனகா காந்திங்கிறவங்கள நான் வந்து ஒரு தனி நபர் அப்படின்னு மட்டும் சொல்ல, மேனகா காந்தியும் அவர்களை போல இந்த அமைப்புகள் வந்து பல்வேறு செயல்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு. என்னன்னா, இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக இந்த சர்வதேச அளவுல செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. இதுல வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரியம் அதை பற்றி பேசுறவங்க இதனால வந்து நாட்டு மாடுகள் அழிந்து விடும் அப்படிங்கிற வாதங்களை வைக்கிறாங்க. எனக்கு வந்து இதனால நாட்டு மாடுகள் அழிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு சதிக்குள்ளெல்லாம் கூட போக வேண்டாம். தடை வருவதற்கு முன்னால, ஆமா 2011 வரைக்கும் கையில இருந்த நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை கூடியதா குறைந்ததா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த ஆர்கியூமெண்ட்டினுடைய தன்மை என்னங்கிறது வெளிப்பட்டுரும் இருக்கு. அப்பவும் வந்து அதிகரித்ததாக ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விவசாயம், விளைநிலங்கள், விவசாயம் சார்ந்த பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அது எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அப்படி மாறிக்கிட்டு வரும் பொழுது மாடுகளை சார்ந்து வாழ்வதுங்கிறதும் வந்து கொஞ்சம் குறையும். ரெண்டாவது, ஜெர்சி பசுக்கள் எப்போ இங்க இறக்குமதி ஆயிடுச்சோ
அடுத்து பால் பவுடர் வர ஆரம்பிச்சதோ, இந்த கலப்படங்கள்லாம் வர ஆரம்பிச்ச பிறகே வந்து நாட்டு மாடுகளுடைய பயன்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஜல்லிக்கட்டு மாடுகள் மட்டும்தான் நாட்டு மாடுகள் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் அதெல்லாம் வந்து நாங்கள் அது சரின்னு சொல்லலை. ஆனால் இது வந்து மக்கள் பாரம்பரியமாக நடத்திக்கிட்டு இருக்கிறது. அவங்க அவ்வளவு தூரம் கேட்கும் பொழுது அதை வந்து நீங்கள் இப்படி சட்டம் போட்டு இது ஒன்றுதான் விலங்குகளுக்கு நடக்கிற கொடுமை அப்படிங்கிறதாக உச்சநீதிமன்றம் காட்ட வேண்டியது இல்லை. இன்னைக்கு நாம் வந்து இன்றைய நிலைப்பாடு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அன்னைக்கு வந்து அவங்க அதை தடுத்தது தப்பு தான், அதே மாதிரியாக தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் பிஜேபி வரும்பொழுது கொடுக்கிற பல வாக்குறுதிகள்ல நாங்க வந்தா ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு கொடுக்குறீங்க. அது கொஞ்சம் அதீதமான ஆர்வத்திலேயோ அல்லது அதீதமான அரசியல்லையோ பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இல்லைங்க, தமிழிசை போன்றவர்கள் சொன்னாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, சட்ட நிலைகளை பற்றி கவலைப்படாமல் செய்றீங்க அல்லது தீவிரமாக செயல்பட்டு செய்றீங்க. இது போன்ற விஷயங்கள்ல இப்போ உச்சநீதிமன்றத்தின் வழக்குக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறீர்கள். இல்லை, எங்களை பொறுத்த வரைக்குங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அமைச்சர் உண்மையிலே சொல்கிறேன், அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எடுக்கிற முயற்சிகள் இதில் சாதாரண முயற்சி கிடையாது. நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த நிலைப்பாடை எடுக்குது. ஆனாலும் சகோதரி சொல்கிற ஒரு விஷயம் ஒத்துக்கிறோம். இப்போ வந்து நாம் எல்லாருமே எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, நாட்டு மாடு நல்லா அப்போல்லாம் நிறையா இருந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்னாடி ஊழிஞ்சிக்க முடியாது. ஒரு நாட்டினுடைய கல்ச்சர், அந்த இது ஹெரிட்டேஜ், அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய நாட்டினுடைய கலை. இப்போ நீங்கள் மகாபலிபுரத்தில் பண்பாடு ஜல்லிக்கட்டு நடத்துறது தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாட்டை அழிப்பதற்காக டெல்லியில இருக்கிறவங்க பீட்டா எல்லாருமே செயல்படுறாங்கன்னு நீங்க ஒரு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் இல்லைங்கிற டெல்லியிலே இல்ல அப்படி சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் இந்த கேள்வியோட நான் எதிர்கொள்ள மாட்டேன். ஆனா நீங்க வந்து இந்த காளைகளை, தனித்தன்மை வாய்ந்த காளைகளை அழிப்பதற்காக ஒரு சதி அப்படின்னு சொல்லும் போது அந்த சதிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, நியாயப்படுத்துறதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்காக அந்த கேள்வி. முன்னாடி இருந்ததா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதாவது நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை கம்மியா தானே இருந்ததுன்னு அது அவங்க விளக்கம் அவங்க சரியா சொல்லிட்டாங்க. அது வந்து வேளாண் கொள்கைகள், வேளாண் தொழில் சார்ந்த அது ஒரு கொள்கைகள். இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு நடக்கும் போதே மாட்டு நாடுகளுடைய எண்ணிக்கை குறைவா இருந்ததுன்னா நடக்காம போச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி போறீங்க, இன்னும் குறைஞ்சிரும். இன்னொன்று, சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்திரம் வச்சுட்டுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் மகாபலிபுரத்தில் கட்டடங்கள்லாம் இருக்குது, அந்த காலத்து கட்டடம், என்னதுக்கு அந்த பில்டிங் வச்சு நீங்கள் பண்ணுறதுன்னா யாரோட பேசுவாங்க. இது இந்த நாட்டினுடைய அந்த டெக்னாலஜிக்கல் இதை காட்டுற விஷயம், ஐ மீன் ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸை காட்டுற ஒரு விஷயங்கள், சில பாரம்பரியங்கள் காப்பாற்றப்படணும். அடையாளத்தை இந்த நாடு தன்னுடைய அடையாளத்தை இழந்துட முடியாது. இதெல்லாம் அடையாளம், தமிழருடைய அடையாளம், நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அடையாளம். இதனால என்ன லாபம்னு யாரும் பேச முடியாது. நாடாளுமன்றம் அதிகாரமிக்கதாக இருக்குதா, நீதிபதிகளை நியமிப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாரு, நாடாளுமன்றம் ஜனநாயகத்துல மிக பெரியது அப்படின்னு சொல்றாரு. சர்டன்லி அதுதான் நாங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பில்லையும் சொன்னோம். உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு தான் ரைட் இருக்குன்னு சொன்னோம். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஜனநாயகத்துல இது சுப்ரீம் அப்படின்னு சொல்றதுனால வரக்கூடிய சிக்கல் தானே அது. நீங்க வந்து செக் அண்ட் பேலன்ஸ் 3 அமைப்புகளுக்கும், சட்டமேற்றும் அமைப்புக்கும், நீதித்துறைக்கும், நிர்வாகத்திற்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லி தானே அரசமைப்பு இருக்கு. அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுகளுக்கு விரோதமாக நீங்க வந்து நாடாளுமன்றம் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றினா நீதிமன்றம் தலையிடும் அப்படிங்கிறது சிஸ்டத்துக்குள்ள உள்ளதுதானே. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சட்டம் இயற்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு நிச்சயமா கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அது வந்து அல்ட்ரா வைரஸ் அதுதான் பார்க்கணும். ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு சந்தேகமே இல்ல, ரிவ்யூ பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லல. நாம என்ன சொல்றோம், இப்ப கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாற்றம் கொண்டு வரணும்னா என்னெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனையும் கடைபிடித்தாலும் கூட நீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுது. இதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து நம்ம வந்து அதான் நீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீதிமன்றம் அரசமைப்பு சட்ட உணர்வுகளுக்கு விரோதமாக செயல்படுகிறதுன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேக்குறேன். நீங்க இந்த மாதிரி அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அது தீர்ப்பு கொடுக்குது. இல்ல இப்படி வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி நம்ம யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, இல்ல செலக்டிவா இருக்கும் ராகவன். இல்லங்க ஒவ்வொரு கேஸ்லயும் ஒரு மாதிரி தான் நடந்துக்குது. இப்ப நீங்க என்ன சொல்லலாம், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாருமே அது தெரியுங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லி தடை விதித்தால் மீறி நடத்துவோம் அப்படிங்கறது குரல்களுக்கு ஆதரவாக எல்லாரும் பேசுறோம். ஆமா, எல்லாரும் பேசுறோம். அது வந்து எந்த உணர்வுல அதுல தேசப்பற்று என்ன இருக்கு, ஜனநாயக உணர்வு எங்க இருக்கு,
அதாவது நான் சொல்ற ஜனநாயக உணர்வு அரசமைப்பு அதாவது சட்டத்தின் அடிப்படையில் அரசு கட்டியமைக்கப்பட்ட அப்படி ஜனநாயக பேசாது, உணர்வு எங்க அரசு இருக்கு? அப்படி பேசாது. தமிழ்நாடு அரசு ஆளும் பேச கட்சி முடியாது. பேசலாமா? டாக்டர் தமிழிசை பேசுறாங்க, இந்த பாருங்க, நீங்க நடத்துனீங்கன்னா ஆதரவு கொடுப்போம்னு பேசுறாங்க. அதுல என்ன அதே டாக்டர் தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் என்ன கோட் பண்ணுங்க. தமிழக அரசு அந்த முடிவை எடுத்தால் ஆ. நீதிமன்ற தமிழக தடை அரசாங்கம் பக்கம் நீதிமன்ற நாங்க தடை எப்பவுமே இருக்கும்போது இருப்போம் ராகவன், சொல்லியிருக்கிறோம். நீதிமன்ற தடை இருக்கும்போது அரசு நடத்துவது என்று முடிவெடுத்தால் அதை ஆதரிப்போம். இங்க பாருங்க, அதுதான் சொல்ல வரேன். தமிழக அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், ஐ எம் இல்ல அந்த மெசேஜ், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மெசேஜ் எனக்கு கொடுக்குது? சாதாரண மக்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது? ஐ அக்ரி வித் யூ. நான் என்ன You சொல்றேன், can defy சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குதா? இல்ல டிஃபை சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதோட தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு பின்பக்கம் இருப்போம். அரசின் நிழல்ல, பேசணும் நம்ம. தமிழக அரசின் தமிழக நிழல்ல இருந்து அரசின் செய்தாலும், நிலைப்பாடு. தமிழக அரசின் நிழல்ல இருந்து செய்தாலும் அது டிஃபையிங் சுப்ரீம் கோர்ட்டா இல்லையா? இல்ல, நான் வழக்கறிஞராக அது சொல்லுங்க. வழக்கறிஞராக சொல்லுங்க. இருங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை அதான் சொன்னேன், தமிழக அரசு எப்படி கொண்டு போகுதுன்னு பாப்போங்கிற நான் என்ன இல்ல, இல்ல, சொல்றேன், தமிழக அரசு இதை வயலேட் பண்ணி வயலேட் பண்ணும் நான் ஏன் நம்பணும்? அவங்க என்ன தமிழக அரசு ஏன் வயலேட் பண்ணும் நான் நம்பணும்? அவங்க என்ன அது ஒரு அரசு. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நினைக்கிறேன் இந்த காவிரி நீர் பிரச்சனையில வந்து இப்போ பிஜேபி அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உத்தரவிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கே சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது தமிழக அரசும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. இன்னொன்று, பார்லிமெண்ட் சுப்ரீமா, உச்ச நீதிமன்றம் வந்து ஜுடிஷியரி சுப்ரீமா அப்படின்லாம் பார்த்தா ரெண்டும் இல்லை. அரசியல் சாசனம் தான் உயர்ந்தது. அது கொடுத்திருக்கிற உரிமைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு தான் வழிமுறைகளை இவங்க கையாளணுங்கிறது தான் உண்மை. ஆனால் அரசியல் சாசனத்துல மனிதர்கள் வந்து சமம், குடிமக்கள் வந்து சமமாக கருதப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத நம்முடைய மத்திய அரசு பெரும்பாலும் எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க காவிரி நீர் ஆகட்டும் எல்லாமே. இந்த பகுதியை நிறைவு செய்யணும். ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வந்து வெறும் வரலாறு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கிறாங்க அல்லது ஏன் நீங்கள் ஏமாற்றியதாக கோவப்படுறாங்கிறதுக்கு உங்க வரலாறும் காரணமா இருக்கு. எனக்கு புரியுது ஏன் அப்படி மக்கள் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. திமுக அதிமுக கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது, அவங்க மக்களுக்கு எதிராக தான் செய்வாங்கன்னு தான் இந்த ஜல்லிக்கட்டு எதிராக செஞ்சவங்க, அதை ஆதரித்தவங்க இவங்க இன்னும் ஆதரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பட்டியல்ல பிஜேபியாவது எங்களை காப்பாற்றணும்னு நம்பலாம். இந்த பட்டியல்ல நீங்களும் சேர்ந்து இருக்கிறீங்க, மக்களுக்கு நீங்க அம்பலமாயிருக்கீங்கன்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். நீங்க 2011 வந்தா கூட சொல்றது கூட தயாரா இல்ல. நீங்க உங்களுடைய கூட்டணிக்காக சொல்லவே தயாரா இல்ல. இந்த பகுதியை நிறைவு செய்யணும். நன்றி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கும் வேறு சிலருக்கும் சஹாரா குழுமமும் பிர்லா குழுமமும் பணம் கொடுத்ததாக ஒரு புகாரும், அதன் மீது விசாரணை உச்சநீதிமன்றம் ஆணையிட வேண்டும் அப்படின்னு கொடுத்த மனுவையும் உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்குது, தள்ளுபடி செய்திருக்குது. டைரியில் இருக்கக்கூடிய குறிப்புகளையோ அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய குறிப்புகளையோ அடிப்படையாக வைத்து மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மேலே விசாரணையை ஆணையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பு? ஒரு பார்வையில் வந்து சட்டப்படி இது மட்டுமே சாட்சி ஆகாது. ஏன்னா யார் வேணா யார் மேலே வேணா அப்படி எழுதி வச்சுட்டா அது வந்து சரியான சான்றாகுமா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆனால் அதே சமயம் அது வந்து சான்றுகள் சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் படி அதுக்கான முறையான விசாரணை நடத்தி இந்த கூற்றில் உண்மை இருக்கிறது இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு வந்து சட்டம் அப்போ இந்த மாதிரி எழுதுனதுனாலேயே நீங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம போஃபாஸ் ஊழல் வழக்கில் வந்து குவாத்ரோஜியினுடைய அந்த குறிப்புகளில் தாமரைன்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. தாமரைங்கிறது லோட்டஸ், லோட்டஸ் வந்து ராஜீவ் அப்படின்னு தான் அந்த தொடர்பை வந்து எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் வரும் பொழுது அதை சரின்னு தான் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்களும் சேர்ந்து போஃபாஸ் வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ஒன்று மட்டுமே அப்படின்னு சொன்னால் இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான வழக்காக தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் வெறும் பெயரை மட்டும் குறிப்பிடுவது போதாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது சரி. ஆனால் நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் வந்து பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமாக தான் வந்து ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போகிறாங்க. நம்முடைய நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து
இந்த மலைகான் குண்டுவெடிப்பு போன்ற வழக்குகள்ல எப்படி ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க மீது குற்றச்சாட்டு அறிக்கையெல்லாம் வைக்கப்பட்ட பிறகு கூட இல்ல அவங்க மேல சரியான சான்றுகள் இல்லைன்னு இப்ப போய் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுது. இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப இந்த புலனாய்வு அமைப்புகளும் செயல்படுறதுனால தான் நமக்கு வந்து அதை பற்றிய சந்தேகம் வருது. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா வெறும் பார்வையில பார்க்கும் பொழுது இப்படி குறிப்பு எழுதுறதுனால மட்டுமே ஒருத்தரை வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாதுன்னா சரிதான். இதுல வந்து ஜட்ஜ் வந்து சொல்லும் பொழுது இஸ் இன்வோக்ட் ஜெயினவாலா ஸ்கேண்டல்னு சொல்றேன். ஜெயின் டைரி குறிப்பில் அதில் அத்வானி அவர்கள் இது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தது. இப்படின்னு பொழுது அது எங்கே போய் முடிஞ்சதுங்கிறத பற்றியும் அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹை ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் சில ஒரு இது உண்டு. தட் இஸ் அவங்களுக்கு எப்படி அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னா அதில் முகாந்திரம் இருக்கணும். ஒரு முகாந்திரம் வெறும் எக்ஸல் ஷீட்டோட பேரில், அதுவும் கூட குஜராத் சிஎம் சொல்லும் பொழுது அதனோட ஐடி இன்வெஸ்டிகேஷனில் குஜராத் கெமிக்கல்ஸ்ன்னு தான் இன்டராகேஷனில் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு இதில் ரெஃபர் ஆகுது. குஜராத் கெமிக்கல்ஸுங்கிறது குஜராத் சிஎம்னு சீஃப் மினிஸ்டர்னு படிக்கிறாங்க. இருக்கக்கூடிய மற்ற இதோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அப்படி இல்லை, நான் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆர்குமெண்ட்ஸில் இதில் நீங்கள் பேப்பரில் வந்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் போது நீதிமன்றம் இந்த விஷயத்துல சரியான முடிவு யார் யாருக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது இல்ல. அரசியல் தொடர்புகளாக வரக்கூடிய ஒரு லிஸ்ட்ல கடைசியாக கெமிக்கல்ஸுக்கு கொடுத்ததாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஏஷியன். இப்ப சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் நீங்க போஃபோர்ஸ் இஷ்யூ பத்தி பேசும்பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்து ராமு, சித்ரா சுப்பிரமணியம் டெய்லி பல டாக்குமெண்ட் அந்த பேப்பர்ல பத்திரிகையில வந்து கொண்டே இருந்தது. பல கொரோபரேட்டிவ் இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அதுல. அப்போ அதுவே எவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போச்சுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த இம்யூனிட்டி இருக்க தானே இருக்கணும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் மாதிரிலாம் சும்மா ஏதோ ஒரு இதில் வந்து போட்டுற முடியுமா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுவும் உண்மைதான். இவர் பிரசாந்த் பூஷன் வந்து இதை எடுக்கிறோன்னு சொல்லும்பொழுது போன முறையே நீதிமன்றத்தில் வரும்போது ஏதாவது சப்ஸ்டான்ஷியலாக கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டது. சும்மா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சும்மா வேணா ரிஜெக்ட் பண்ணலை. கடந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து இன்னும் இது பத்தாது, அடிஷ்னல் எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும் பொழுது அதை அவர் ப்ரெசென்ட் பண்ணலைன்னும் பொழுது டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கடந்த முறையே அதுதான் பிரச்சனை வந்து. நீதிமன்றம் இதை சான்று சட்டங்களின்படி, சான்றுகளுக்கான சட்டம் எவிடன்ஸ் ஆக்டின்படி இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் ரெண்டு பேருமே நீதிமன்றம் சொல்றத சொல்றீங்க. எனக்கு வரக்கூடிய ஒரு பாமரத்தனமான சந்தேகம் என்னன்னா, இது போன்ற சட்டவிரோதமான பேமெண்ட் எல்லாம், பணம் கொடுக்கறது எல்லாத்தையும் ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டா கொடுப்பாங்க. அதுதான் சரியான கேள்வி. என்னன்னா நீங்க கேட்குற மாதிரி தான் இதை வந்து நீதிமன்றத்துக்கும் இது தெரியும். இதுல என்னன்னா பெரும்பாலான சட்ட நுணுக்கங்கள்ல மிகப்பெரிய குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படாம போயிருது. மிகப்பெரிய குற்றங்கள், அதுல மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்களும் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இப்போ இந்த பட்டியலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இது என்னத்தை சொல்லுதுங்கிறத ஒரு புலனாய்வு அமைப்பு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்போ நீதிமன்றம் வந்து என்ன செய்யுது, குறிப்பாக உச்ச நீதிமன்றம்னா இப்படிப்பட்ட வழக்குகளை கொண்டு போறவங்களை பார்த்து அதுல ஒரு அடிப்படை இருக்குதா, இப்போ அமௌண்ட் பே டு சிஎம், குஜராத் சிஎம் அப்படின்னு இருந்தா இது இப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல முடியும். இதுக்கு மேல துப்பறியும் வேலையும் வழக்கறிஞர்களே செய்ய வேண்டி வந்தா அப்போ போலீஸ் எதுக்கு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எதுக்கு? அந்த கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பை வந்து இன்றைய சூழலுக்கு ஏற்றார் போல அவங்க வந்து தட்டி கழிக்கிறாங்க. அமௌண்ட் பெய்ட் டு குஜராத் சிஎம், அமௌண்ட் பெய்ட் டு தமிழ்நாடு சிஎம், அமௌண்ட் பெய்ட் டு உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி, உள்துறை அமைச்சர்னு இல்லை, அது வந்து என்ன சொல்லலாம், ஹெச்எம் அப்படின்னு சொல்லி எந்த டாக்குமெண்ட்ல வேணாலும் யார் வேணாலும் ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்ண முடியும். ஆமா, அது வந்து பணம் கொடுக்கும் சக்தி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு குறிப்பு இருந்ததுன்னா அதையெல்லாம் உண்மையிலேயே நடந்தது அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு குற்றம் சாட்டுபவர்கள் கண்டிப்பா அப்படி எடுத்துக்க முடியாது. இப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து மத்திய அரசை விமர்சிக்கிறவர்கள் வந்து அவங்க அப்படியெல்லாம் பல டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனா இது ஒரு வழக்கு ஹவாலா ஊழல்ல வந்தது. அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆவணத்தில் இருக்கிற குறிப்புங்கும் பொழுது அதனை முறையான ஒரு சோதனைக்கும் புலனாய்வுக்கும் உட்படுத்தணும். உட்படுத்திய பிறகு இப்போ அது வழக்கே இல்லாம யாரோ ஒருத்தர்
ஒரு பெரிய கம்பெனி முதலாளியின் டைரியில இப்படி இருக்குன்னு சொல்றது இல்லை. இது ஒரு வழக்கில் வந்த ஒரு ஆவணம். அப்படி வரும் பொழுது உச்சநீதிமன்றம் அதுக்கு உரிய இடத்தை கொடுத்து அதை விசாரிங்கன்னு சொல்றதுல தவறு கிடையாது. ஒரு இதுலயே இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பேர்ல அந்த கோல்கேட் அதெல்லாம் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் அது வந்து தனியாவே ஒரு டீமை போட்டு நீங்க என்கிட்ட தான் சிபிஐ டைரக்ஷன் இது கொடுக்கணும், அந்த ரிப்போர்ட் பண்ணணும், வேற யாருக்கும் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி வேகா இருக்கிற அலிகேஷன் கிடையாது. நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் இந்த நாட்டுடைய பிரதமர் மீது அலிகேஷன் வந்தா கூட சும்மாலாம் இல்லை. இப்போ நீங்கள் நரேந்திர மோடிங்கிறதுனால இது பண்ணணும் அது பண்ணலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ நரேந்திர மோடி பேரில் அது மாதிரி குற்றச்சாட்டு அதுதானே உச்சநீதிமன்றம் கடந்த முறை கொடுத்ததே. பிரசாந்த் பூஷன்ட்ட நீங்கள் எடுத்து பாருங்க போன ஹியரிங்கில். ப்ளீஸ் கம் வித் சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், சம் மோர் எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்க. இது மாத்திரம் பத்தாதுன்னும் போது நீங்கள் கொடுத்துருக்கணும். இருந்ததுன்னா கொடுங்க. இப்போ அதை செய்யாமல் இப்போ நீதிமன்றத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலை. நீதிமன்றத்தில் அங்கே கோல்கேட் வேர்டில் அப்போ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆச்சு. 2G கேஸில் நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆச்சு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போச்சு. அதே பவரோட இருக்கிற நீதிமன்றம் தான் இப்போ இதையும் சொல்லுது. இந்த விஷயத்துல நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், எவிடன்ஸ் இருந்ததுன்னா கொடுத்தோம்னா நிச்சயமா அது வந்து நீதிமன்றம் வந்து சும்மா கேஷுவலா அதை டீல் பண்ணிருக்கோம்னு நான் நம்பல. பிரேமா ஃபேசி முகாந்திரம் இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா நீங்க ஐஎஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்பொழுது குற்றம் சாட்டும் பொழுது இந்த மாதிரி அண்ட் மோர் ஓவர் ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரோகேஷன்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ரோகேஷன்ல குஜராத் கெமிக்கல்ஸ் அது சிஎம்ங்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் தான் அதுக்கு அர்த்தம்னு அவங்க இன்ட்ரோகேஷன்ல சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் நீதிமன்றம் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குஜராத் கெமிக்கல்ஸுக்கும் அந்த பணம் கொடுத்த நிறுவனத்துக்குமான உறவு என்ன இந்த விதமாக எப்படி எந்த பணம் வந்து எப்படி போயிருக்குங்கிறது சான்றுகளின்படி நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லம்மா, இப்போ நீங்க சஹாரா பேர்லயும் அந்த கம்பெனி பேர்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவர் உள்ளே கூட இருக்கிறாரு. அதெல்லாம் அதனால தானே இந்த டைரியை ரிசர்ச் பண்ணும்போது தானே இதெல்லாம் வருது. அவர் பேர்ல ஏற்கனவே வழக்கு நடந்துட்டு இருக்கு, அவர் உள்ளேயும் இருக்கிறாரு. பட் நீங்க குற்றம் சாட்டுகின்ற ஒரு நபர் மீது இதுக்கு அதுக்கும் இது பண்ண முடியுமா, கொராபரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கும்பொழுது அதுக்கு இது பத்தாது. இன்னும் சம்மோ டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்த அப்புறம் தான் டிஸ்மிஸ் பண்ணாங்களே தவிர போட்ட உடனே ஃபர்ஸ்ட்ல அட்மிஷன் ஸ்டேஜ்ல சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸே பண்ணல, ஏற்றுக்கொண்டு எடுத்தாங்க. ஆர்குமெண்ட்லாம் நடந்தது. அப்படி டிஸ்மிஸ் பண்ற வழக்குகளும் நிறைய இருக்கு. என்னன்னா ஏதோ கிடைக்கிற ஆதாரங்களோட நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை பார்த்து நீ எப்படி வந்த, உனக்கு என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், உனக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்குதா, அதுவா இதுவான்னு கேட்டு உனக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பேன் இல்லாட்டி ஓடிப்போ, இந்த மாதிரி மிரட்டக்கூடியதும் அப்படி இருக்கு. அதே மாதிரி சும்மா பப்ளிசிட்டிக்காக போடுற ஆட்களும் இருக்காங்கல்ல. கண்டிப்பா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் எது பப்ளிசிட்டி எது பிரைமா ஃபேசிங்கிறதை நிதானமாக நீதிமன்றங்கள் அணுகணும். எல்லாரையுமே ஒரே மாதிரியும் பார்க்க கூடாது. சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அது எல்லா வழக்குகளையும் வந்து நீதிமன்றம் ஆர்வமாக கேட்கும். இப்படியும் ஒரு லைன் ஆஃப் லிட்டிகன்ஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு வழக்கு தொடர்பான விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது கிடைக்கக்கூடிய சில ஆவணங்களின் அடிப்படையில வேறு சில வீடுகளில் ரெய்டு நடத்துறது, வேறு சில இடங்கள்ல ரெய்டு நடத்துறதுங்கிறத பல வழக்குகள்ல பல சம்பவங்கள்ல பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேயே கூட அதுக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதை சிபிஐ ஹேண்டில் பண்ணலை, கையாளவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கையே கொண்டு வராரு. லா இஸ் ஈக்குவல் ஃபார் ஆல் ஈவன் இஃப் ஹி இஸ் பிஎம் ஆர் சிஎம் அப்படின்னு சொல்றாரு. இதே பிரசாந்த் பூஷன் பிரசாந்த் பூஷன் சொல்றாருங்கிறதுக்காக பிரசாந்த் பூஷன் மேல இருக்கக்கூடிய வேறு சில புகார்களை வச்சு நம்ம தள்ளி அங்க போயிட வேண்டாம். நான் அங்க போல நான் சொல்றாங்க நீதிமன்றம் பிரசாந்த் பூஷன்ங்கிற ஒரு பெரிய பாப்புலர் அட்வொகேட் அவர் சொல்றதுனால மாத்திரம் தான் டைமும் கொடுத்து இன்னும் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்ல இப்ப நீங்க வந்து பிரசாந்த் பூஷன் எதன் அடிப்படையில் இதை கேட்கிறாரோ அது பத்தாவது முகாந்திரம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதும்போது நீங்க தானே கன்வின்ஸ் பண்ண. பிரசாந்த் பூஷன் கன்வின்ஸ் பண்ணல கோர்ட்டை. இல்ல தோ இருக்கு, அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அடிஷனல் எவிடன்ஸ் இருக்கு, நான் நெக்ஸ்ட் இயரிங்ல கொடுக்குறேன்னு தானே போனாரு. இப்ப குடுக்கலையே, அப்ப என்ன பண்ண முடியும்? நீதிமன்றம் என்ன செய்யும்? இதையும் வந்து பிரசாந்த் பூஷன் போட்ட கேஸ்ங்கிறதுனால தான் இவ்வளவு தரமாவது நீதிமன்றம். எக்ஸாக்ட்லி அதுவும் உண்மைதான். அப்போ வந்து நீதிமன்றம் சொல்ற மாதிரி ஹை கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம், இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து சீனியர் வழக்கறிஞர்கள், பிரபலமான வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கறத தாண்டி ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்கிறது தானே பொருள். அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த வழக்குல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு கான்ட்ரா எவிடன்ஸ் இல்ல. அது இப்போ அந்த பெய்டு டு குஜராத் சிஎம் அப்படின்னு இருக்கு.
குஜராத் சிஎம்க்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க தமிழ்ல எழுதுனீங்கன்னா அது நேரடியாக குஜராத் முதல்வரைத்தான் குறிக்கும். நீங்க ஏன் கெமிக்கல்ஸ் இங்கிலீஷ்ல குறிக்கக்கூடாது? இல்ல குஜராத் சிஎம், அதாவது குஜராத் சிஎம்க்கு கொடுக்கப்பட்டதுன்னு வராது, குஜராத் முதல்வருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம மொழிபெயர்ப்போம். ஆனா அவங்க வந்து வரிசை ஆங்கிலத்தில் எழுதி இருக்கும்போது பே டு குஜராத் சிஎம்ங்கிற பே டு குஜராத் கெமிக்கல்ஸ்னு அவங்க அதுக்கு மாறுதலாக இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கான ஆவணங்களை வந்து தயார் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம இல்லை இது பே டு குஜராத் சிஎம்ங்கிறது அப்போது முதல்வராக இருந்த மோடி தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறது சிரமம். அது ஏன்னா அவங்க அதுக்கு இருக்காதுன்னு நிரூபிக்கிறத பொறுத்த வரைக்கும் சட்டப்படி அவங்க அதுக்கு மாற்று ஆதாரங்கள் ஆவணங்களை ரெடி பண்ணிட்டாங்கன்னா இதை உங்களால நிரூபிக்க முடியாது. அப்ப சட்டப்படி அந்த நிலைப்பாடை நம்ம எடுத்துக்க தான் வேணும். நிரூபிக்கிறது எப்படி பார்த்தாலும் இதை நிரூபிக்கிறது கஷ்டம். இப்போ இது மாத்திரம் இல்லைங்க, இப்போ நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்லாம் எல்லாமே கேஸ் போடும்போதே குவாஷ்க்கு போகிறாங்க. அதெல்லாம் பல இடத்துல நீதிமன்றங்கள் குவாஷ் பண்ணி தானே இருக்குது. முகாந்திரம் இல்லைன்னு நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் தான் அதெல்லாம் நடத்தணும், எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு இல்லை. சில கேஸில் வந்து முகாந்திரம் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா முதல்ல குவாஷ்க்கு போய் குவாஷும் ஆயிருக்கு நிறைய கேஸ். ராகவன் சொல்றது ரொம்ப சரி. நீதிமன்றத்தால் இது நிரூபிக்கப்பட முடியாது, நீதிமன்றத்தில் முகாந்திரம் இல்லை ஏற்கவே முடியாது. ஏற்றாலும் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சேர்த்தே பார்த்தாலும் இந்த வழக்குகளுடைய பயனே வந்து என்னன்னா நம்ம யார் யாரெல்லாம் கிளீன் அப்படின்னு நினைக்கிறோமோ அவர்கள் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறத அது எந்த ஆதாரமும் இல்லாம அப்படி ஒரு கரையை பூசுறதும் இல்ல. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அது கரைன்னு நான் சொல்லல, அது நிரூபிக்கப்படணுங்கிறது. ஆனா இன்றைய அரசியல் போக்குலையும் இவங்களுடைய நடைமுறைகள் எல்லாம் இதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல சுட்டிக்காட்டினீங்க ராகவன், ஹவாலா டைரி விஷயமா. அங்க அக்னி பிரவேசம் செய்து எல்கே அத்வானி தன்னுடைய தான் குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிச்சாரு. அப்படி ஒரு அவசியம் இன்றைய பிரதமருக்கு இல்லையா? இல்ல கண்டிப்பா பாருங்க, இதுல நான் தான் சொல்றேன், நீதிமன்றம் வேற மாதிரி இல்லைங்க. முகாந்திரம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் பிரசாந்த் பூஷனோட சார்ஜஸ் விடுங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இப்ப நான் ஏன் அந்த ரிசைன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியா ரிசைன் பண்ண நினைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் ஆமா, எது நீதி பரிபாலனம் செய்கின்ற ஒரு நீதிமன்றத்தினுடைய முடிவு இப்படி இருக்கும் பொழுது நாம ஏங்க அதை பத்தி எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அதாவது எங்களுடைய ஸ்டாண்ட்ல நான் கரெக்டா இருக்கணும்ன்றது தானே இப்ப முடிஞ்சு போச்சு இல்ல. அதனால இன்னொன்று விஷயம் நான் என்ன சொல்றேன், இம்யூனிட்டி. அதுக்கு தான் இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் இந்த இம்யூனிட்டி இருக்குது. காரணம் உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணிய சுவாமி ஜட்ஜ் எவர்கிட்ட கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அதை முடியும் அப்புறம் கோர்ட்டு தான் அதை ஆர்டர் பண்ணிச்சு. அந்த மாதிரிலாம் இருந்து எதுக்குன்னா ஒரு முதலமைச்சர் பிரதமர்லாம் ஃப்ரீயாக செயல்படவே முடியாது. அதனால தான் இந்த இம்யூனிட்டி லீகல் இம்யூனிட்டி இருக்குது அவங்களுக்கு. எப்படி போனால் அவங்க மேலே வழக்கு போனோன்னா எந்த வழிமுறைகளை பின்பற்ற வேணும்லாம் இருக்குது. அது தேவையும் கூடாது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா இது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு மேல இருக்கிற கேஸ்ல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வழக்குகள்ல குவாஷ் இப்படிலாம் நடந்திருக்கு. இது இன்னைக்கு இவர் பேர் இருந்தாலும் ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பிரதமர் மேல உண்டான புகார் அப்படிங்கிறதுனால இது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுது. இல்லைன்னா உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்குகள்ல இதுவும் ஒன்றாக ஹைகோர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி நிறைய கேஸ்ல. இன்னொரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்குவது தொடர்பாக. அது வாங்கக்கூடிய நன்கொடைகளுக்கு வருமான வரி விலக்கு இருக்கு. சோர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 20,000க்கு கீழே வாங்கக்கூடிய நன்கொடைகளுக்கு சோர்ஸ் சொல்ல வேண்டிய, யாரிடமிருந்து பெறப்பட்டது அந்த நன்கொடைங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விலக்கும் இருக்கு. இது ரெண்டையும் மாற்றணும் அப்படின்னு போடப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு 2 விதமாக நன்கொடை வரும். வெளிப்படையாக எழுதி கொடுக்கறது ஒன்று, 2வது மக்களிடம் வசூலிப்பது அப்படிங்கிறது. ஆனால் எல்லா கட்சிகளுமே வந்து மக்களிடம் வசூலிக்கும் பொழுது இப்போ அதுக்கான ரசீதுகளை கொடுத்து தான் வந்து வசூலிக்கணும். ஆகையினால கணக்கு காட்ட முடியாத பணம்ங்கிறது எதுவுமே கிடையாது. எதெல்லாம்னா இவர்களுடைய ஆடம்பரங்களும் தேர்தல் செலவுகளும், அதுக்கு வந்து இவங்களுடைய பயண செலவுகள், இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் காட்டுகிற செலவுக்குள்ள அது வர்றதில்லை. அப்போ அதுக்கு யார் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது இதை பூரா இவங்க வந்து நன்கொடை கணக்குலேயும் காட்டுவாங்க. அப்படி வரும் பொழுது கட்சிகளுடைய பணத்துக்கு கண்டிப்பாக சோர்ஸ் காட்டணுங்கிறது தான் சரியானது. அதுக்கு வந்து சொல்ல முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்னன்னா, இன்றைக்கு
அரசியல் ரீதியாக நம்மளால இந்த கட்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதா. இப்போ பல சட்டங்களை வந்து உச்சநீதிமன்றம் இருக்கிற சட்டம் வந்து சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொன்னா அவங்களே அதுக்கு குழு அமைச்சு இப்பதான் டிமானிட்டைசேஷன் ஆமா வந்திருக்கு. ஆமா இதுக்கு இதுக்கு முன்னால முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் கேஷ் வந்து கிடையாது. கையில வச்சிருக்கலாம் இல்ல மக்கள், கையில கையில வச்சிருக்கலாம். வச்சிருக்கலாம். நீங்க வந்து பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது துண்டேந்தி துண்டேந்தி வர்றவங்க வசூலிப்போம். கிட்டயும் ஆனா உண்டியல் குலுக்கிட்டு வர்றவங்க கிட்டயும் ஒவ்வொருவரும் 19,999 ரூபாய் நன்கொடை கொடுக்குறாங்க. ஆமா அவங்களுக்கு உடனே அங்க ரெசிப்ட் கொடுக்க முடியுமா? துண்டுலயும் உண்டியல்லையும் வந்ததுக்கு அதுதான் என்னன்னா பொதுக்கூட்டத்தில் துண்டிலும் உண்டியலிலும் வர்றது வந்து கண்டிப்பா மொத்தமே 19,000 வருமாங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் அப்பயே கூட்டி எண்ணி கூட்ட முடியும் பொழுது 3,638 ரூபாய் வந்தது. அது வந்து பெரிய வசூல், சரிங்களா? அது பெரிய வசூல். அப்ப ஆகையினால உச்சநீதிமன்றம் நினைத்தால் அவங்க சட்டம் இல்லாத இடத்தில் கூட சுப்ரீம் கோர்ட் மேட்லான்னு அவங்க வந்து சட்டத்தை உருவாக்க முடியும். இது வந்து அவங்க கேட்டிருக்க கூடியது. இந்த விதிவிலக்கு தவறுன்னு சொல்லும் பொழுது ஏன் இதை வந்து அரசாங்கம் பரிசீலிக்க கூடாது? அப்போ அரசாங்கமும் ஒரு அரசியல் கட்சியினால் நடத்தப்படுறதாக தானே இருக்கு. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதுல இன்னும் சொன்னா இது பார்லிமெண்ட் விவாதத்துக்கு வந்தா எல்லா கட்சிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துல. அப்ப வந்து இப்ப நீதிமன்றம் இப்ப நீதிமன்றம் இது நீதிமன்றம் வந்து அரசியல் கட்சிகள் எதிரில மக்கள். இது வந்து நாடாளுமன்றம் முடிவெடுக்க வேண்டிய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் இதுல இருந்து ஆமா, அப்படின்னு விளைவிக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல எல்லாரும் ஒருமித்த கருத்தா இருப்பாங்க. கடைசியா இந்த கேள்வி கேட்டவங்களும் மக்களும் மட்டும் அந்த கேள்வியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது இது வந்து மேண்டேட்ரி ஃபார் பார்ட்டிஸ் டு டிக்ளேர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. அது சொல்லணும்னு அது வந்து ரெஃபர் பண்ணுற அந்த 13B இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் அப்படி இல்லைங்கிறது தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா இருக்கிற சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணும்போது சட்டப்படி நீங்கள் வந்து கேட்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தில் 13A அந்த மாதிரி வந்து ப்ரொவிஷன் இல்லை. 20,000 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி வந்ததுன்றதை காட்டணும். அது ஏதோ காட்டிட்டு போகிறாங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே வந்தால் எது இருந்தாலும் காட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான விஷயமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில்ங்க ஒரு அரசியல் கட்சி வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரிமெம்பர் செக்ஷன் 29 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் இது கொடுக்கலன்னா அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த எக்ஸம்ஷனில் இந்த இதெல்லாம் போயிடும். சரி. அது பண்ணலன்னா போகும். அது அவங்க காட்டுற கணக்கு சரியானது என்று நாமெல்லாம் நான் பிரதமர் கடந்த ஒரு ஒரு 10 நாளாவே பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கு. கடந்த 10 நாளுக்கு முன்னாடி கூட பேசினார். நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவை, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் தேவைங்கிறது. இதுல வந்து எல்லா கட்சியுமே ஒத்துப்போம். அரசியல் வந்து மிகப்பெரிய பணம் புழங்குகின்ற இடம் மாத்திரம் இல்லை, எலெக்ஷன்னால அது பெரிய திருவிழா. அதில் எக்கச்சக்க கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படுகிறது என்பதில் அது மாற்றம் கொண்டு வரணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சட்டங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து எக்ஸம்ஷன் சட்டத்தில் கொடுத்துருக்கு. அதை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். நிறைய கோஸ்வாமி கமிட்டிலேருந்து எத்தனையோ கமிட்டி பல ஆண்டு காலமாக எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தேவை இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்தாவது பார்த்தோம்னா கூட உடனடியாக எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் தேவைங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இது முதன்மையான கட்சிகளை பற்றி அவங்க எவ்வளவு தூரம் இந்த ஆண்டு இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நன்கொடை வந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் மட்டும் ஏடிஆர் மாதிரி அமைப்புகள்லேருந்து அவ்வப்போது வருது. ஆனால் நம்ம மைண்ட்லேயே, நம்ம சிந்தனையிலேயே, நம்ம கவனத்துக்கே வராத இன்னொரு செய்தி வந்து 1848 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு. அவை எல்லாமே கணக்கில் வராத திருட்டு பணத்தை பாதுகாக்கக்கூடிய கருவூலங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைகள் வரும்போது தெரியுது. சாதாரணமாக இந்த ஆண்டுக்கு இந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் நன்கொடை வந்தது அப்படின்னு செய்தியை படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு நினைவுக்கே வர்றதில்லை. அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இவ்வளவு நன்கொடையா, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில உண்டான நன்கொடையினுடைய வேறுபாடு எப்படி இருக்குது, அதிகாரம் சார்ந்ததாக அது இவங்களுக்கு அதிகமாகவும் ஆட்சி போயிடுச்சுங்கிறனால அவங்களுக்கு குறைவாகவும் வருதா அப்படிங்கிற சாதாரண சின்ன கேள்விகளை தாண்டி அப்போ நமக்கு வந்து வேற சிந்தனையே வர்றதில்லை. ஆனால் இப்போ வந்து இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாத்துக்கும் இதே சலுகைகள் இருக்கு. அதன் மூலமாக ஏராளமான கிளை கட்சிகள், துணை கட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஏராளமான பணத்தை அதன் மூலமாக கணக்குக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்க முடியுது. அதை சரி செய்யறதுக்காகவாது இந்த அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது சரியானு சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கோம் இருவரும். அதாவது இப்போ வந்து 1800 இப்போ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்லியிருக்கிறாங்க. டீரெகனைஸ்ல ரிஜிஸ்டரே பண்ண போறாங்கன்னு. கிட்டத்தட்ட 1400 கட்சி நீங்கள் தேர்தலில் அரசியல் கட்சின்னு பதிவு பண்ணி ஒரு எலெக்ஷன் கூட நிற்காத கட்சி இந்த இதில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருக்குது.
அதுதான் அது நீங்க ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நிக்க சொல்லுங்க. இப்போ வந்து ஆதரவு கொடுக்கறத தவிர வேற ஒண்ணும் அவங்களால இந்த செய்ய நாட்டுல இருக்கிற முடியாது. சட்டங்களை இப்ப இருக்கிற பதில் system அவங்க பத்தி கிட்ட ரெடியா பேசுவோம். இருக்கு. இல்ல சிஸ்டம் பத்தி பேசும். எலெக்ஷன் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு, அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு, ஒரு எலெக்ஷன் கூட ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் கூட நிக்க மாட்டேங்கன்னு சொன்னா அந்த கட்சியெல்லாம் இப்ப பார்த்து டீரிஜிஸ்டர் பண்ண போறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது இதுவும் சரியாயிடும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, கருப்பு பணத்துக்காக ஆரம்பிச்ச கட்சிகள்லாம் கூட தன்னுடைய நிலையத்தை இழந்துரும் போது, பதிவு இழந்துரும் போது பண்ணலாம். பட் பொதுவாகவே இப்போ திஸ் இஸ் தி ரைட் டைம் ஃபார் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்க்கு இதுதான் ரைட் டைம் நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புகள்லாம் இப்போ வந்து அந்த நடவடிக்கையாலெல்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்படின்னா, ஓகே அவ்வளோதானே, இப்போ அடுத்த தேர்தலில் நான் நின்றுட்டு போகிறேன், நான் ஒரு தனிநபர் கட்சியாக கூட இருக்கிறேன், நான் ஒரு நாமினேஷன் போட்டு நின்று அல்லது ஒரு 5 கேண்டிடேட்டை ஒவ்வொரு இடத்துல நாங்கள் தாக்கல் பண்ணிவிட்டு, ஆமாம் நாங்கள் தேர்தலில் நின்னோம், எங்களுக்கு 8 வாக்கு கிடைச்சது, 30 வாக்கு கிடைச்சது, நாங்கள் அரசியல் கட்சி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய செய்தி அல்ல. நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளை வந்து முழுமையான கண்காணிப்புக்கு அவங்களுடைய கணக்கு வழக்குகள்னு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க கொடுக்குற நன்கொடை இந்த மாதிரியெல்லாம் பலது இருக்குது. ஆனால் இது எதுவுமே முறையாக கணக்கு காட்டப்படுகிறதா? எல்லாரும் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அதை எடுத்து பார்த்து இவ்வளோதான் இந்தந்த கட்சியுடைய கணக்கு அப்படின்னு அந்தந்த கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியாக அந்த விதிவிலக்குகளையும் வைக்கணும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இன்றைய நம்முடைய வருமான வரி கணக்கில் வைக்கக்கூடிய எல்லைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல எல்லைகள் வந்து நடைமுறைக்கு உதவாதது. அதை மாற்றிட்டு ஒரு சரியான முறையில் வழிகாட்டுதல்களை கொடுக்கணும். இந்த மாதிரி வழக்குகள் வரும்பொழுது உச்சநீதிமன்றமும் அதை பரிசீலிக்கணும். அப்பதான் வந்து ஒரு 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 கண்காணிப்புங்கிறது இருக்கும். அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிற பிராண்டுக்குள்ள வந்துராதா? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எதுக்கோ வருது. ரிசர்வேஷன் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வருது. மற்ற இப்போ 2G ஸ்பெக்ட்ரம்ல ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்துச்சு, நெய்வேலி லிக்னைட்ல வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வருது. இதுக்கும் வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, இதுக்கும் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.